Daily. Taste the Daily. பாவம் யாழ்னி ஒரே நாள்ல 2 விஷயத்தை பார்த்ததுல ரொம்ப பயந்துட்டா. அவ மட்டும் இல்ல, நாமளும் தானே. டெரிபிள். அந்த மாயா பாம் அனுப்புற அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு பெரிய கிரிமினல் இருக்கான். அவனை சீக்கிரமாவே தூக்குறேன். யாருன்னு காட்டுறேன். அப்புறம் அந்த சேர்மேன் விஷயத்தையும் நாம விடக்கூடாது விக்ரம். அவன் வீட்டுக்கே ரவுடிங்ல அனுப்புறானா அவன் பக்கா கிரிமினல்னு இதுலயே தெரிஞ்சிருச்சு பாருங்க. எப் எப் அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நான் அந்த சேர்மன் கிட்ட போய் பேசினாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பான். முதல்ல அந்த ரவுடிங்களை தூக்குறேன். அவனுங்களை வச்சு அந்த சேர்மனை தூக்குறேன். அவனுங்களை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அவனை எப்படி எப்படி இருந்தாங்க, எப்படி பேசினாங்க? ஏதாவது அவங்க ஒரு 3 பேர் வந்தாங்க விக்ரம். அவங்க பேசினது ரொம்ப லோக்கலா இருந்துச்சு. சரி, இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். கூல். ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். சுபாஷ், சாரி சுபாஷ், ஒரு நிமிஷம். ஓகே சார். ஏனியா நபர், நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே. யா சுபாஷ், சொல்லுங்க சார். நான் சொல்றத கவனமா கேளு. இன்னைக்கு என் வீட்டில் ஏன் எதிர்க்கதான் இனியா கர்ப்பமா இருக்கிற மாதிரி யாழ்னியும் அண்ணியும் போன்ல பேசுறாங்க. ஆனா கேட்டா இல்லன்னு சமாளிக்கிறாங்க. எனக்கு அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன். யாழ்னியும் எங்கேயோ போயிருக்கா. இதான் டைம். அண்ணி வாய கிண்டி மேட்ரை திறந்துட வேண்டியதுதான். அண்ணி, உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அப்படியா? சரி, இது என்ன பாக்ஸ்? ஸ்வீட்டா? இந்தாங்க, எடுத்துக்கோங்க. எதுக்கு இப்போ? எடுத்துக்கோங்க அண்ணி, அப்பதான் சொல்வேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. முதல்ல சாப்பிடுங்க அண்ணி, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அண்ணி, நல்ல லட்டு தான். சரி, எடுத்துக்கிட்டேன், சாப்பிட்டுட்டேன். நீ சொல்லு. அண்ணி, இனிய கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஏன் அண்ணி என்கிட்ட மறைச்சீங்க? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. அது வந்து இனியா இல்ல. எனக்கு தெரியும் அண்ணி. யாழ்னி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். யாழ்னி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொன்னாளா? என்ன சொன்னா? என்ன அண்ணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இனியாவும் நம்ம வீட்டு மருமக தானே. அவ மூலமாவும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வர்றது எவ்வளவு நல்ல விஷயம். யாழ்னி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே எனக்கு சந்தோஷத்துல தலகாலே புரியல. நான் நேரா முருகன் கோயிலுக்கு போய் இனியா பேர்ல அர்ச்சனை பண்ணி அப்படி ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இனியா கர்ப்பமா இருக்கிற விஷயம் அமுதாக்க தெரிஞ்சா மொத்த பிளானும் சொதப்பல் ஆயிடுமே. இந்த யாழ்னி ஏன் இப்படி உளறனா? அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? இனிய கர்ப்பமா இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. அதையே இப்படி ரகசியமா வச்சிருக்கீங்க? அண்ணி, யாழ்னி மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலனா எனக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? யாழ்னி என் பொண்ணு மாதிரி. அதனாலதான் என்கிட்ட உண்மையை எதுவும் மறைக்காம இனியா கர்ப்பமா இருக்கிறத சொல்லிட்டான். அவளுக்கு இப்போ 4 மாசமாமே. 4 மாசமா? அவளுக்கு இப்போ இல்ல இல்ல, நான் ஒன்னும் சொல்லல.
நான் ஒண்ணுமே சொல்லல. எதுவும் பேசாதீங்க. ஓ, என்கிட்டயே போட்டு வாங்குறியா? என்ன அமுதா கையில ஸ்வீட் பாக்ஸோட நிக்கிறா? ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, முக்கியமான விஷயமும் கூட. அது என்னன்னு இப்ப அண்ணியே சொல்லுவாங்க, சொல்லுங்க. என்கிட்டயே போட்டு வாங்குறியா அமுதா? பெர்ஃபார்மன்ஸா பண்ற? இப்ப ஏன் பெர்ஃபார்மன்ஸ பாரு. ஆ, ஏங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த நானே சொல்றேன். அமுதா, நீ தானே இந்த விஷயத்த என்கிட்ட முதல்ல சொன்ன. ஆமாமா. ஏ அமுதா, அப்ப நீ தான் முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கணும். ஸ்வீட் பாக்ஸ் ஓபன் பண்ணு. அத்தை, இந்த 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 ஏ கௌரி, ஆ? இப்பவாது என்ன விஷயம் சொல்லு, நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஆமா, நான் சொல்றேங்க. நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ஆ, 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 ஓ. சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. அது நம்ம வீட்ல நம்ம மருமக யாழ்னி கர்ப்பமா இருக்கால்ல, ஆமா. அதே மாதிரி நம்மளோட இன்னொரு மருமக இனியாவும் சீக்கிரமே கர்ப்பமாகி நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்கணும்னு அமுதா அக்கறையோட கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா. அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு தான் இனியானாலே பிடிக்கல, ஆனா அமுதா உங்க கூட பிறந்தவ தானே. அவளுக்கு இனியா மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாருங்க. நம்ம வீட்டு மருமகளை விட்டு கொடுக்காம இனியாவுக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு தோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. ஏய் அமுதா, நான் அந்த இனியாவோட பேரே யாரும் இந்த வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ போய் அவ கர்ப்பமாகணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா? உன்ன நீ மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு பார்த்தா நீ இப்ப அவங்களோட சேர்ந்துட்டியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண தொலைச்சிருவன், தொலைச்சி. ச்சே, எதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாம் புத்தி மாறி போச்சோ தெரியல. ச்சே. அமுதா, என்ன நீ என்ன தந்திரம் பண்றியா? எங்களை முட்டாளாக்குற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியோ? நீ கொண்டு வந்த லட்ட வச்சே உனக்கு வச்சேன் பாத்தியா ஆப்பு. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு. இல்ல இந்த மாதிரி ஏதாவது தந்திரம் பண்ண அப்புறம் கொட்டு வாங்கியே உன் தலை வீங்கிடும். ஞாபகம் வச்சுக்கோ. வா. சித்தி, என்ன அண்ணி? ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துல பிளேட்ட மாத்தி போட்டு இப்படி கொட்டு வாங்க வைக்கிறாங்களே. அம்மா, இவங்க இனிய விஷயத்துல எதையோ மூடி மறைக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மைய எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். திவாஷ் சார், நீங்க கேட்ட ரவுடிங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் சார். சார், எல்லா டீம்ல உள்ள ரவுடிங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் சார். ஓகே, தேங்க்ஸ். சார், ஒரு நிமிஷம். என்ன சார், எதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி போடாம இருக்கீங்க? அது வேணாயா. அந்த ரவுடிங்க யாருன்னு மட்டும் தெரியட்டும். அவனுங்களை அடிக்கிற அடி சென்னையில் இருக்கிற எல்லா ரவுடிங்களுக்கும்
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு பயம் வரணும். அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க சார். அந்த ரவுடிங்களை இனியா அடையாளம் காமிச்சா ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறேன். அவனுங்க எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்காரவே பாத்ரூமில் வழுக்கி விழ வைப்போம். சார் பண்ணிடலாம் சார். நீங்க போட்டோ மட்டும் அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார். இனியா, இதில் சில ரவுடிங்களுடைய ஃபோட்டோ இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்த ரவுடிங்க இதில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லு. இல்ல. இல்ல விக்ரம், இவங்க யாருமே இல்ல. இவங்க யாரும் இல்லையா? இவனுங்க தான் இன்னை தேதியில சென்னையில் இருக்கிற பிரபல ரவுடிகள். ஒருவேளை வெளியூர்லேருந்து யாரையாவது இறக்கிருப்பாங்களா? சரி விடு, அவனுக்கு எப்படியும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ இனியா, ரொம்ப அப்செட்டா இருக்கியா? சாரி, இதை நான் யாரு பண்ணியிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுல இறங்கிட்டேன். நீ அப்செட்டா இருக்கிறது கவனிக்கல. சாரி. நான் அப்செட்டாலாம் ஒன்றும் இல்லை விக்ரம். தலை லேசா வலிக்குது, அதான் இப்படி உட்காந்துருக்கேன். என் செல்ல பொண்டாட்டிக்கு தலை வலிக்குதா? அப்போ உடனே சரி பண்ணிட வேண்டியதா? ஏய் விக்ரம், இரு. ஓகே, வா. வேண்டாம் விக்ரம், கொடுங்க, நானே தேய்ச்சுக்கிறேன். இதெல்லாம் எப்பவுமே என்னுடைய வேலை தான். இந்த உரிமையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே, சரியாயிரும். இனியா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலைங்கிறது சதா ரவுடிங்களோடையும் பொறுக்கிங்களோடையும் போராடிட்டு இருக்க வேண்டிய வேலை. அதில் சில சமயத்தில் இந்த மாதிரி ரவுடிங்களால் பிரச்சனை வரும். அது உனக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தவங்கள நான் சும்மா விட போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் நினச்சி அப்செட் ஆகாது ப்ளீஸ். இல்ல விக்ரம், நான் தான் அவங்களுக்கெல்லாம் பயப்படலன்னு சொல்றேன்ல. ஏ, எனக்கு தெரியாத இனியாவை பற்றி. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு மறு நிமிஷமே கூலாக இருப்ப, அழகாக சிரிப்ப. பட் இன்னைக்கு உன் இயல்புக்கு மாறா அப்செட்டே ஆயிருக்கன்னா அவனுங்க உன்னை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஐயோ விக்ரம், கொஞ்ச நேரம் என்னை விட்டீங்கன்னா நானே நார்மல் ஆயிடுவேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்னை தனியா விடுங்க ப்ளீஸ். தனியா விடணுமா? ஓகே. விக்ரம். ஹலோ, வயத்துல இருக்கிற விக்ரம் இனியா ஜூனியர். நீங்க மேடமா சாரான்னு தெரியலையா? அதான். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க மம்மி இப்போ அப்செட்டா இருக்கிறது சரியா? நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? அவங்க இப்படி அப்செட்டா இருந்தா அது உங்களை பாதிக்காதா? உங்களை அது பாதிக்குதோ இல்லையோ, நிச்சயம் அது என்ன பாதிக்குது. என்னாலெல்லாம் உங்க மம்மியோடைய இந்த உருன்னு இருக்கிற முகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, உங்களுக்கே தெரியும்ல. சோ இப்போ நான் என்ன செய்யணும் ப்ளீஸ் சொல்லுங்க. அப்படி சொல்றீங்களா? முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க சொல்லுங்க. சாரி. கூச்சமா இருக்கு விக்ரம், விடுங்க. சரி ஓகே, நீங்க சொன்னா சரிதான். பண்ணிடலாம், அதே பண்ணிடலாம். போதும் விக்ரம். ஓகே. என்ன சொல்றாங்க உங்க ஜூனியர்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மம்மிய அப்படியே இருக்க விடாதீங்க டாடி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பொறுப்புள்ள கணவரா உடனே மம்மிக்கு 2 கிஸ் கொடுங்க. இதுதான் சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அவங்க நார்மல் ஆயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா விக்ரம்? பேபி ஏன் வயித்துல இருக்கு. ஏன் வயித்துல இருக்கிற பேபி பேசுறது எனக்கே கேட்கல, அது எப்படி உங்களுக்கு கேட்கும்? அதெல்லாம் உன் பிரச்சனை, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஜூனியர் சொன்னதை உடனே பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஜூனியர் கோச்சுப்பாங்க. ப்ளீஸ் விக்ரம். என்ன
என்ன என்ன சொல்ற? என்ன ஒண்ணும் இல்ல, பண்ண போறீங்க ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பண்ணல, வேண்டாம் ஒண்ணும் பண்ணல. Taste the Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.